எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், நீயே அவனை வச்சுக்கோ. ஏதோ நீ பெரிய உலக அழகனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியும் நாங்க அவனை வளைச்சு போட ட்ரை பண்ற மாதிரியும் வந்துட்டா என்று கல்கி முணுமுணுக்க அது அனைவருக்கும் தெளிவாகவே கேட்டது. கல்கி திருமணமே வேண்டாம் என்றுதான் கூறிக்கொண்டிருக்கிறாள். அவளிடம் உனக்கு அவனை பிடிக்கும் தானே என்று மீண்டும் மீண்டும் கேட்டால் கோபம் வருமா வராதா? உன்னோட குழந்தைக்கு அப்பா யாருனே தெரியாதப்பவே நீ இப்படி பேசுறியே, தெரிஞ்சா என்னென்ன பேசுவ? ஆமா, யாருக்கு அந்த குழந்தைய பெத்த? இப்பயாச்சும் அது உனக்கு தெரியுமா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா என்று வர்ஷா கேட்டுக் கொண்டிருக்க பலார் என்ற ஒரு சத்தம் கேட்டது. வர்ஷாவிற்கு ஒரு அறை பரிசாக வழங்கப்பட்டிருந்தது கல்கியிடமிருந்து. ஆனால் கண்கள் சிவந்து போய் நின்றிருந்தாள் கல்கி. ஷட் அப்! என்னடி தெரியணும் உனக்கு? என்ன தெரியணும்? என்னோட குழந்தைக்கு யார் அப்பாவா இருந்தா உனக்கு என்ன? நீ உன்னோட வேலைய மட்டும் பாரு. முடிஞ்சா அப்ப யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே நீ பெத்துக்க, சரியா என்று கூறியவள் அங்கிருந்து விறுவிறு என கிளம்பிவிட்டாள். டாக்ஸியில் ஏறி அமர்ந்திருந்தவளுக்கு கண்ணீர் மட்டும் நின்ற பாடில்லை. அந்த குழந்தைய யாருக்கு பெத்த என்ற கேள்வி அவளது காதுக்குள் ரீங்காரமிட்டு கொண்டிருந்தது. தெரியாத விஷயம். பல துன்பங்களை அவளது வாழ்வில் அனுபவிக்க இதுவும் ஒரு காரணம். சொல்ல போனால் இது மட்டுமே காரணம். டாக்ஸி அந்த 5 நட்சத்திர ஹோட்டலுக்குள் நுழைந்தது. கல்கி மௌனமாக இறங்கி பணம் செலுத்திவிட்டு உள்ளே நுழைந்தாள். அங்கு அனைவரும் பரபரப்பாக எங்கோ ஓடிக்கொண்டிருந்தனர். அதை அவளது கண்கள் பார்த்தாலும் மூளையில் அது பதியவில்லை. அப்போது அங்கே விஜய் ஈஸ்வரன் நிற்க அவனை வாயை பிளந்தபடி பார்த்தாள் கல்கி. அவளது PA சாதனா அனுப்பியிருந்த அதே விஜய் ஈஸ்வரன் புகைப்படத்தை விட நேரில் அழகாக இருந்தான். 6 அடி 2 அங்குலம். முன் இரவு கதவை திறந்து பின்பக்கமாக நின்று கொண்டிருந்த அதே பிளாக் சூட் உருவம். ஆனால் அவன் கண்கள் அருகிலிருந்த அந்த சிறு மச்சம் ஒருவித ஈர்ப்பையும் அதே நேரத்தில் ஒருவித விரைப்பான குணத்தையும் கொண்டவனாகவும் அவனை காட்டியது. ஆனால் இப்போது விஜயை ரசிக்கும் மனநிலையில் கல்கி இல்லை. நேராக அவளது ரூமை நோக்கி சென்றாள். வெளியே அங்கு விஜய் அனைவரையும் வறுத்தெடுத்து கொண்டிருந்தான். நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் இருக்குங்க எல்லாருக்கும் என்று கத்தியவன் வேகமாக அறைக்குள் நுழைந்து கொண்டான். அவனது ரூமின் உள்ளே சென்று விஜய் CCTV காட்சிகளை செக் செய்ய அதில் கல்கி அபினவருக்கு முத்தமிடுவதை கண்டான். யாரோ ஒருத்தி என் குழந்தை நேத்து கிஸ் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும். பக்கத்து சூட்ல தங்கிருக்கிறவன் நினைக்கிறேன். லெட்ஸ் கோ அண்ட் செக் தேர். என்ன ரீச் பண்ண குழந்தைய யூஸ் பண்றான்னு நினைக்கிறேன். அதான் எப்பவும் இல்லாம நேத்து ஐஸ்கிரீம் கேட்டு அடம் பிடிச்சான் அபி. இந்த மாதிரி அடம் பிடிச்சதே இல்லை இவன். We have to be careful from strangers என்று பக்கத்தில் இருந்த செக்ரட்டரியிடம் கூற விஜயின் கண்கள் சற்று கலங்கி இருந்தது. சில நொடிகளில் பாடி கார்டுகளுடன் விஜய் கல்கியின் அறைக்கு சென்று கதவை தட்டினான். கதவை திறந்து விஜயை பார்த்தவள் கொஞ்சம் அதிர்ந்தாலும் அதை வெளியே காட்டிக் கொள்ளவில்லை. என்னோட பையன் எங்க என்று கல்கியை முறைத்தவாறு கேட்க அவள் எனக்கு எப்படி தெரியும் என்று மனதாலும் உடலாலும் சோர்வாக இருந்தவள் ஒருவித அலட்சியமாக கேட்க அதை பார்த்து எரிச்சலானான் விஜய். என் பையனை காணோம். நீ காரிடர்ல அவனை கிஸ் பண்றத பார்த்தேன். என்ன நெருங்க என் பையனை யூஸ் பண்றியா? இதுக்கு தானே நீ இந்த பிரசிடென்ஷியல் சூட் எடுத்திருக்க. அவனுக்கு எதனா ஒண்ணு ஆச்சு அவ்வளவுதான் என்று கத்த தொடங்கினான். அதை கேட்டு கோபமடைந்த கல்கி, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மிஸ்டர். என்ன இஷ்டத்துக்கு பேசுறீங்க? அந்த குழந்தை யாருதுன்னு கூட எனக்கு தெரியாது. அங்க பாவமா தனியா நின்னுட்டு இருந்ததுன்னு எங்க போகணும்னு கேட்டேன். ஜஸ்ட் கிஸ் பண்ண. அண்ட் மோர் ஓவர் நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. கோ அண்ட் கம்ப்ளைண்ட் டு போலீஸ் என்று அவளும் கோபமாக கத்தினாள். அதே நேரம் இன்னொருவர் ஓடி வந்து, சார் அபினவ் கிடைச்சாச்சு என்க விஜய் வேகமாக அங்கிருந்து ஓடினான். விஜயின் 5 வயது குழந்தை அபினவ் ஹோட்டலின் ஒரு ஒதுக்குப்புறத்தில் நகரத்தின் அழகான காட்சி தெரியும் கண்ணாடி ஜன்னலில் அருகே படுத்து உறங்கி போயிருந்தான். அது யாருக்கும் தெரியாத இடம். அங்கு கேமரா கூட இருக்காது. அது விஜய்க்கு மட்டும் தெரிந்த ஒரு இடம். அது எப்படி அபினவுக்கு தெரிந்தது என்று விஜய்க்கே தெரியவில்லை. அந்த இடத்துக்கு செல்லும் போது அங்குதான் செல்கிறார்கள் என்று கூட கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு கேமராக்கள் இருக்கும். அங்குதான் அபினவ் உறங்கிக் கொண்டிருந்தான். அவர்கள் சப்தத்தை கேட்டு அபினவ் எழுந்தே விட்டான். இங்க எதுக்கு வந்த அபி?
என்று விஜய் கோபத்தில் பற்களை கடித்தவாறு கேட்க, அபினவ், அது எதுக்கு உங்களுக்கு? நான் எங்க போகணும்னு கூடவா நீங்க சொல்லுவீங்க? அது ஏன் இஷ்டம் என்று சாதாரணமாக கூறினான். வர வர ரொம்ப எதிர் பேச்சு பேசுற அபி, யார் இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்கறாங்க என்று விஜய் அடிக்குரலில் கோபமாக சீர, அபி கண்கள் சற்று கலங்க தொடங்கியது. போர் அடிச்சதுப்பா, அதான் வந்தேன் என்றான் பாவமாக. அதை கவனித்த விஜய் அபினவை அணைத்துக் கொண்டான். விஜயின் விழிகள் நீரை சுரந்து கொண்டிருந்தது. குழந்தை அபினவை காணவில்லை என்று தெரிந்ததும் பதறி போனது அவனுக்கு. எனக்கு ஒண்ணு இல்லப்பா, நான் நல்லா இருக்கேன். நீ வேலையில பிஸியா இருந்த, யாரும் இல்ல, அதான் சும்மா இங்க சுத்தி பார்க்க வந்தேன்ப்பா என்று கூறினான் அபி. விஜய் சற்று நிதானமடைந்தான். அவனை சுற்றி இருந்த பாடிகார்டுகளை பார்த்து, எதுக்கு இருக்கீங்க நீங்கெல்லாம் என்று அவர்கள் மீது சம்பந்தமில்லாமல் தனது இயலாமையை மறைக்க கோபத்தை அவர்கள் மீது இறக்கி வைத்தான். பாடிகார்டுகள் எதுவும் பேச முடியாமல் தலைகுனிந்து நின்றனர். அபி, இன்னொரு வாட்டி நீ இந்த மாதிரி தனியா வரக்கூடாது, சரியா என்று மீண்டும் கோபமாக அதட்ட, அபி அமைதியாக அமர்ந்திருந்தான். விஜய் யாருக்கும் காத்திராமல் அபினவை இழுத்து கொண்டு சென்றான். விஜய்க்கு கோபம் மட்டும் குறையவில்லை. ஏன் அபி இப்படி பண்ற, ஒரு இடத்துல இரு என்று அவன் சோர்ந்து போய் கூறினான். நான் என்னப்பா பண்ண? நான் கேட்ட இடத்துக்கு நீங்க கூட்டிட்டு போனா நான் ஏன் இப்படி பண்ண போறேன்? எனக்கு இது வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட் கூட இல்ல, நான் வேற என்னப்பா பண்றது என மழலை குரலில் விவரமாக குற்றப்பத்திரிகை வாசித்தான் அபினவ். அப்பாக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரியும்ல அபி, உன்னை பத்திரமா ரூம்ல இருன்னு சொல்லிட்டு தானே போனேன் என்று கூறிவிட்டு விஜய் வேகமாக அவனது அறையை வந்தடைந்தான். விஜய் உள்ளே வரவும் அவனுக்கு ஒரு கால் வரவும் சரியாக இருந்தது. அதை அட்டெண்ட் செய்து காதில் வைத்த விஜயின் மறுமுனையில் இருந்த நபர், சார், அந்த டாக்டர் பொண்ணோட லொகேஷன் அண்ட் போட்டோ கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம ஹோட்டல்ல தான் தங்கியிருக்காங்க என்று கூற, அனுப்பு என்று மட்டும் கூறிவிட்டு விஜய் காலை கட் செய்தான். அடுத்த சில நொடிகளில் ஒரு பெண்ணின் புகைப்படம் விஜயின் போனிற்கு வர விஜய் அதை டவுன்லோட் செய்து பார்த்தான். எங்கேயோ பார்த்த முகம் போல் தெரிந்தது. ஆனால் யார் என்று சரியாக அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு சர்ஜரியின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் அது. முழு சர்ஜரி உடையில் அந்த பெண் இருக்க, அதனால் கண்களை சுற்றியிருந்த பகுதிகள் மட்டுமே தெரிந்தது. ஒல்லி என்றும் சொல்ல முடியாது, குண்டு என்றும் சொல்ல முடியாத அளவிற்கான உடல்வாகு. மற்ற இடங்கள் சுத்தமாக தெரியவில்லை. அந்த புகைப்படம் கிடைத்தும் பயனில்லை. அதையே ஓரிரு நொடிகள் கண் சிமிட்டாமல் பார்த்திருந்தான். அது எதிர் சூட்டில்தான் இப்போது கத்திவிட்டு வந்த பெண்ணோ என்று அவனுக்கு சந்தேகம் வந்ததுதான். இருந்தும் கல்கி இப்போது ஒல்லியாக இருக்கிறாள், போட்டோவில் இருப்பவள் கொஞ்சம் பூசினார் போல் இருக்கவும் அந்த எண்ணத்தை ஒதுக்கிவிட்டான் விஜய். இது வேற யாரா இருக்க முடியும் என்று நினைத்து கொண்டே நன்றாக சாய்ந்து அமர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தான் விஜய். மறுபக்கம் கௌதம் வர்ஷாவின் வீட்டிற்குள் நுழையும் போது விழா ஏற்கனவே முடிந்திருந்தது. கௌதமிற்கு நடந்தது எதுவும் தெரியாததால் திருத்திருவென விழித்துக் கொண்டேதான் உள்ளே நுழைந்திருந்தான். அங்கு வர்ஷா வீங்கிய கன்னத்துடன் அமர்ந்திருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தான். வர்ஷா, என்னாச்சு உனக்கு என்று அவன் மாறாத அதிர்ச்சியுடன் வினவினான். கல்கி அடிச்சிட்டா கௌதம், அவளுக்கு அந்த கம்பெனியை விட மனசில்ல என்றால் சோகமாக. அந்த கம்பெனி இல்லை என்றால் கண்டிப்பாக பல இன்னல்களை அவர்கள் சந்திக்க நேரிடும் என்பது வர்ஷாவுக்கே தெரியும். இந்த கல்யாணம் நடக்கணும்னா அந்த கம்பெனி உன் பேர்ல இருக்கணும் வர்ஷா, இல்லனா இந்த கல்யாணம் நடக்க தாத்தா ஒத்துக்க மாட்டாரு. ஏற்கனவே உங்க ஃபேமிலியால எங்களுக்கு நிறைய அவமானம், அதுக்கு காம்பன்சேஷனா தான் இந்த கம்பெனியை கேக்குறோம், இத கூட பண்ணலனா எப்படி என்று தனது ஃபேமிலியின் தாராள உள்ளத்தையும் தியாகத்தையும் அளந்தான் கௌதம். அதை கேட்டு பதறிய வர்ஷா, கௌதம் நீங்க கவலைப்படாதீங்க, நான் வாங்கி தரேன் கௌதம் அந்த கம்பெனிய. நீங்க இவ்ளோ நாள் எங்களுக்காக வெயிட் பண்றீங்க, உங்களுக்காக இது கூட பண்ண மாட்டோமா, கொஞ்சம் டைம் கொடுங்க என்றால் எதையோ யோசித்தவாறு. நான் வேணா அவகிட்ட பேசி பாக்கட்டா என்று அவன் கேட்க, இந்த கேள்வியை கேட்டதும் தான் வர்ஷா கொஞ்சம் பயந்தாள். இப்போது கல்கி அழகாக இருப்பது தெரிந்தால் கௌதம் அவளையே திருமணம் செய்து கொள்வானோ, தனது பகட்டான வாழ்வு என்னவாவது என்று நினைத்தவள் மீண்டும் பயத்தில், நோ நோ, நீங்க அவளுக்காக ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணதே போதும், உங்களுக்கு இன்னொரு வாட்டி அந்த அவமானத்தை ஏற்படுத்த விரும்பல. இத நான் பாத்துக்கிறேன் கௌதம், கண்டிப்பா அந்த கம்பெனிய நான் வாங்கி கொடுத்துருவேன் கௌதம், நான் அதுக்கு என்ன வேணா பண்ணுவேன், நீங்க அவளை மீட் பண்ண வேண்டாம் என்றவாறு அவனை நெருங்க அவன் அவளது இடையில் கரம் கோர்த்து வர்ஷாவை அணைத்துக் கொண்டான். ஐ லவ் யூ கௌதம்,
ஐ லவ் யூ சோ மச் என்று வர்ஷா அவனுக்கு மட்டும் கேட்கும் வகையில் முணுமுணுக்க, கௌதமுக்கோ அவளிடம் இருந்து வந்த மதுபானத்தின் வாடை சற்று எரிச்சலை தந்தது. அதே நேரம் கௌதமின் அசிஸ்டன்ட் அவனுக்கு கால் செய்து, அந்த ஏர்போர்ட் பொண்ணோட விவரம் தெரியல, ஆனா அந்த பொண்ணு தங்கியிருக்கிற இடம் தெரியும் என்று கூறி அவள் இருக்கும் ஹோட்டலின் பெயரை கூறினான். வர்ஷாவிடமிருந்து தள்ளி சென்று மெதுவாக, ஏண்டா இத கண்டுபிடிக்கவா உனக்கு 2 நாள் ஆச்சு என்று கேட்க, அவன் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணதுல அவங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு தெரிஞ்சது என்று சம்பந்தமே இல்லாமல் பதில் கூற, அதை கேட்ட கௌதம், சூப்பர், நீ பண்ணதிலேயே உருப்படியான காரியம் இதுதான் என்று கூறிவிட்டு போனை வைத்து விட்டான். வர்ஷாவிடம் வந்தவன், ஓகே, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புற வர்ஷா, டேக் ரெஸ்ட், பை என்றவாறு அங்கிருந்து வெளியே வந்து காரை எடுக்க, அப்போது கௌதமிற்கு கல்கியின் நினைப்பு வர அவளை நினைக்கும் போதெல்லாம் அருவருப்புதான் வந்தது. அவளை அதே குண்டு பெண்ணாகத்தான் கௌதம் இன்னும் நினைத்திருந்தான். இங்கு கல்கி உடை மாற்றிவிட்டு நன்றாக சாய்ந்து அமர்ந்து அவளது தாய் அவளுக்காக விட்டு சென்ற அந்த கம்பெனியை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள். அந்த கம்பெனி எதற்காக கௌதமின் தாத்தாவிற்கு தேவைப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள கல்கிக்கு ஆர்வம் மேலிட்டது. அதனால் அந்த கம்பெனியை பற்றி விசாரிக்க சொல்லி கல்கிக்கு தெரிந்த ஒருவரிடம் கூற, அவரும் விசாரித்து அதை பற்றி இவளுக்கு தகவல் அனுப்பி இருந்தார். அதெல்லாம் கல்கி டாக்ஸியில் வந்து கொண்டிருந்த போது அவள் செய்தது. அதை எடுத்து பார்த்தவளுக்கு பெரிதாக எதுவும் தோன்றவில்லை. அந்த வருமானத்தை வைத்துக் கொண்டு அவர்களால் அங்கு வேலை செய்யும் ஊழியர்களுக்கே சம்பளம் தர முடியாது. இதில் எங்கிருந்து அவர்கள் லாபம் பார்ப்பது? அதுவும் ஒரு மெடிக்கல் கம்பெனிக்காக ஏன் கௌதமின் தாத்தா இவ்வளவு மெனக்கெட வேண்டும் என்று கல்கி யோசித்துக் கொண்டே அப்படியே உறங்கி போனாள். அடுத்த நாள் காலை போன் அடிக்கும் சப்தம் கேட்டு கண் விழித்து பார்த்தாள் கல்கி. அது வர்ஷாதான். அட்டன் செய்து காதில் வைத்தவள் சௌகரியமாக திரும்பி படுத்துக் கொண்டாள். கம்பெனியை குடுக்கறத பத்தி ஏதாவது யோசிச்சியா என்று வர்ஷா ஆர்வமாக கேட்டாள். அதை உணர்ந்து கொண்ட கல்கி, இல்ல என்று சாதாரணமாக பதில் கூறினாள். நான் உனக்கு 5 லட்சம் தரேன், நீ எனக்கு கம்பெனியை கொடுத்துரு என்றாள். அந்த கம்பெனி மட்டும் சுமார் 50 லட்சம் மதிப்புள்ளது. இவை அனைத்தும் கல்கிக்கும் அவளது குழந்தைக்குமே சென்று சேரும்படி அவளது அம்மா உயில் எழுதி சென்றிருந்தார். நீ உன்னோட வாழ்க்கையில 5 லட்சத்தை முழுசா பாத்திருக்கியா? நான் அதை உனக்கு கொடுக்கறேன் என்றாள் வர்ஷா. அதற்கும் கல்கி அசருவதாக தெரியவில்லை. கல்கிக்கு பணமெல்லாம் தேவையே இல்லை. அவளுக்கு முக்கியம் அவளது தாயின் இறுதி பரிசு, அவ்வளவுதான். அது போக கல்கி தங்கியிருக்கும் 5 ஸ்டார் ஹோட்டலின் இந்த பிரசிடென்ஷியல் சூட் பிளாட் ஒரு இரவுக்கு 25,000 ரூபாய். அதை கல்கி ஒரு மாதத்திற்கு புக் செய்திருக்கிறாள். அப்படிப்பட்ட ஒருவளுக்கு பணம் எதற்கு? கல்கியிடமே பணம் கொட்டி கிடக்கிறது. இந்த 5 லட்சத்தை வைத்தா கல்கி பிழைக்கப் போகிறாள்? வர்ஷாவை நினைத்து சத்தமில்லாமல் சிரித்தாள் கல்கி. எதற்கும் கல்கி ஒத்துவர மாட்டாள் என்பதை உணர்ந்த வர்ஷா, நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், எனக்கு தான் அதை பத்தி நல்லா தெரியும். அது போக அது லாஸ்ல போயிட்டு இருக்கு, அது சரி பண்ண வேண்டாமா? நான் உலகத்தோட தலை சிறந்த நியூரோ சர்ஜன் மயூரி கிட்ட ஸ்டூடெண்டா வேற சேர போறேன். என்னால அந்த கம்பெனிய லாஸ்ல இருந்து ப்ராஃபிட்டுக்கு கொண்டு வர முடியும் என்றாள். அதுக்கு என்று கல்கி அதற்கும் துடுக்காகவே பதில் கேள்வி கேட்க, வர்ஷாவிற்கு கோபம் வந்தாலும் அடக்கி கொண்டாள். வர்ஷாவிற்கு காரியமாக வேண்டும். அதற்கு வர்ஷா எந்த எல்லைக்கும் செல்வாள். கல்கி அவங்க பெரிய நியூரோ சர்ஜன், அவங்கள பாஸ்டன் யூனிவர்சிட்டிக்கு ப்ரொஃபஸரா கூப்பிட்டிருக்காங்க, அவங்க கிட்டதான் நான் ஸ்டூடெண்டா சேர போறேன் என்று அவள் மீண்டும் நிறுத்தி நிதானமாக கூற, எதிரில் இருந்து பதிலே வரவில்லை. கோபமான வர்ஷா, நான் எதுக்கு உனக்கு இப்படி லூசு மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்னு தெரியல, நீயே படிக்காத முட்டாள் என்று கத்த, கல்கியோ ரொம்ப சத்தமா பேசாத வர்ஷா, காது வலிக்குது என்று நக்கலாக கூறியதில் இன்னும் கடுப்பானாள் வர்ஷா. ஏனென்றால் கல்கியின் 2வது பெயர்தான் மயூரி. உலகமே தேடும் ஃபேமஸ் நியூரோ சர்ஜன் வேறு யாரும் அல்ல, கல்கியேதான். அமெரிக்காவிற்கு சென்று டாக்டருக்கு படித்தவள் தன் பெயரையும் மாற்றிக்கொண்டாள். விஜய் ஈஸ்வரனும் டாக்டர் மயூரியை தான் தேடிக்கொண்டிருக்கிறான், அவனது உறவினரின் சர்ஜரிக்காக. அவளா வர்ஷாவின் இந்த வெத்து பேச்சுக்களை மதிக்கப் போகிறாள்?